அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். சென்னை புழல் பூண்டி ஏரிகளில் மதியம் 2 மணிக்கு உபரிநீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், கூடுதல் விவரம் என? பிரியா, இப்ப சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதே போல புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக எண்ணூரில் இந்த மழை நிலவரத்தை பொறுத்தவரை எண்ணூரில் 14 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. அதே போல கத்திவாக்கத்தில் 10 சென்டிமீட்டரும், மணலி புதுநகரில் 9 சென்டிமீட்டரும், விண்கோவிலில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. மயிலாடுதுறையில் செம்பனார் கோயிலில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இப்படி மழை பதிவாகியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரங்களாக பார்க்கப்படக்கூடிய புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறந்து விடுவதற்காக நீர்வளத்துறையினர் தற்போது ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது மதியம் 2 மணி அளவில் இந்த 2 ஏரிகளிலிருந்தும் உபரி நீர் திறக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். பூண்டி ஏரியை பொறுத்தவரையில் 3231 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. 35 அடி உயரம் உள்ளது. தற்போது இது 34.7 அடி உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை ஏற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்து விடுவதற்காக, அதாவது மதியம் 2 மணி அளவில் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. கொசத்தலை ஆற்றில் திறந்து விடப்படக்கூடிய இந்த தண்ணீர் சோழவரம் ஏரிக்கு, அதாவது தாமரப்பாக்கம் அணைக்கட்டுக்கு சென்று அங்கிருந்து சோழவரம் ஏரியில், சோழவரம் ஏரியில் தற்போது தண்ணீர் 181 மில்லியன் கனஅடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. அங்கு சேமித்து வைப்பதற்காக இந்த தண்ணீரை அங்கு அனுப்புவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பூண்டி ஏரியினுடைய கரையின் உபரி நீர் திறக்கப்படக்கூடிய அந்த கொசலை ஆற்றில் 2 கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதே போல பார்த்தோம் புயல் ஏரியிலிருந்து, புயல் ஏரியில் கிட்டத்தட்ட 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது. இதில் 95% தற்போது நீர் நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கிருந்தும் 200 கனஅடி தண்ணீர் வீதம் திறந்துவிட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உபரி நீர் செல்லக்கூடிய கால்வாய் பகுதிகளில் இந்த தண்ணீர், அதாவது புழலிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீர் 800 கடலில் சேரக்கூடிய இடத்தில் 2 பக்கம் இந்த உபரி நீர் கால்வாயில் வசிக்கக்கூடிய 2 பக்கம் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் தற்போது அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மதியம் 2 மணி அளவில் சரியாக 2 ஏரிகளிலிருந்தும் உபரி நீர் திறக்க இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி எழில். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.